சித்ராம்மா ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதுல சூப்பர் சிங்கர் சீசன் 11 பத்தியும், கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு ஃபினாலே எல்லாரும் எதிர்பார்த்தபடி நிகில் அவர்கள் தான் பரிசு வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு பரிசை சித்ராம்மா அவர்கள் தான் வாசிச்சிருந்தாங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தோம். ஏன்னா அந்த சூப்பர் சிங்கர்னாலே சித்ராம்மா வந்து நம்ம எப்போதுமே ஞாபகம் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இதில் ஒரு அங்கமாகவே இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீசனை முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் வந்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி எப்போதுமே என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு அங்கமாகவே நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஃபினாலேயில் நான் வந்தது எனக்கு இன்னும் நிறைய மகிழ்ச்சி. நிறைய பேர் என்னை அம்மா அம்மான்னு அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டுருந்தாங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருந்தேன். எல்லோருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இந்த சீசனை ஜெயிச்சிருந்த நிகிலுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சீசனை ஜெயிச்சா மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஃபினாலே வந்த அத்தனை நபர்களுமே வெற்றியாளர்கள் தான். ஏன் இந்த ஷோவில் கலந்துக்கிட்ட அத்தனை கண்டஸ்டன்ஸுமே வெற்றியாளர் தான். ஏன்னா எவ்வளோ சிங்கர்ஸ் இருந்தாலுமே உங்கள் பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. ஸோ ஜெயிக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் வந்து பின்னணி பாடகர்களாக ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஜெயிச்ச எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் ஜெயிக்க போகிற உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்த சீசனில் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சீசனுக்கும் தகுந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து மாறுவாங்க. ஆனால் எப்போதுமே சூப்பர் சிங்கர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் சித்ராம்மா வந்து முதல்ல நினைவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க இந்த ஷோவில் ஒன்றி போயிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்த சீசனில் இவங்க ஜட்ஜாக வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல இளம் இயக்குனரான அபிஷன் ஜீவன் அவர்கள் ரீசெண்டா வித் லவ் அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகமாக போறாரு. அண்ட் இந்த ஒரு படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பிரஸ் மீட் அண்ட் ப்ரொமோஷன் இது ரெண்டுலையுமே இப்போ அவர் ரொம்ப பிஸியா வந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்ப அவர்கிட்ட அடுத்து நீங்க என்ன படம் பண்ண போறீங்க, அண்ட் சூர்யா சார் நானி சார் எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது கதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கேள்விக்கு அபிஷன் ஜீவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சூர்யா சாரும் சரி நானி சாரும் சரி படம் ரிலீஸ் ஆன உடனேயே அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க. அண்ட் சீரியஸ்லி அவங்களாம் கூப்பிடுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் அவங்கள பார்க்கணுன்னு மட்டும்தான் நான் போயிருந்தேன். அவங்களுக்காக எந்த கதையும் என்கிட்ட இல்லை. பட் அடுத்தடுத்து நான் பண்ணுறதுக்கு 2 கதை என்கிட்ட இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சூர்யா சாருக்கும் சரி நானி சாருக்கும் சரி ஒரு கதையை ரெடி பண்ணி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் வித் லவ் படத்தில் முதல் முறையாக ஹீரோவாக அறிமுகமாகியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த பிரதீப் ரங்கநாதனா வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த படம் இவருக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.